அடுத்து நிர்மலா சீதாராமனை பற்றி செய்தி. நிர்மலா சீதாராமன் ஒன்று சொல்லியிருக்காங்க. அவங்கள பற்றி 2 செய்தி அவங்க பேசுனது, 2க்கும் பதில் சொல்ல போகிறோம். முதல்ல என்ன சொல்கிறாங்க, திராவிட மாடல் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறான்னா, ஏதாச்சும் உதவி செஞ்சால் உடனே நன்றின்னு அடிக்கிறான், தேங்க்ஸ்னு. ஆனால் வெளியில் வந்துக்கிட்டு கண்டபடி பேசுகிறான். அதாவது ஆளுங்கட்சி இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கிட்ட இருந்து மெம்பர் கிட்ட இருந்து நான் பேர் எடுக்க விடும்போது அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நன்றிங்க, வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு பாருங்க, கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் மன்ரேகா, அதுக்கும் பணம் கொடுத்துருக்கோம். ஓ நன்றி, அந்த பணம் வந்துருச்சு. பிரைவேட்டா எனக்கு நன்றி, பப்ளிக்கா இது நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரிதான். இவங்கள இது முதலே சொன்னேன், நான் முதலே சொன்னேன், இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. அந்த அம்மாவுக்கு தெரியல. அந்த அம்மா எது கேட்டாலும் செஞ்சு கொடுத்துட்றாங்க. இங்கேருந்து G2 வந்துக்கிட்டு இன்கம் டேக்ஸ் ரைடு அடிக்குதுன்னு ஏர்போர்ட்டில் போய் காலில் விழுந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழ்ந்து ஊர்ந்து காலில் விழுவார் ஸ்டாலின். வெளியில் தெரியாது, கேமரா இல்லாமல் காலில் விழுந்துட்டு மற்றவங்களை EPS பேசுவார், தவழ்ந்து ஊர்ந்துன்னு. நீங்கள் தவழ்ந்து ஊர்ந்து ஏர்போர்ட்டில், டெல்லி ஏர்போர்ட்டில் நிர்மலா சீதாராமன் காலில் விழுகலையா? ஆனால் உடனே தேங்க்ஸ் அப்படின்னு மெசேஜ் அனுப்புவார். ஆனால் இந்த பக்கம் கனிமொழியை தூண்டிவிட்டு, இவங்களை தூண்டிவிட்டு திட்டு அப்படின்னு சொல்லுவார். அதைத்தான் அந்த அம்மா சொல்கிறாங்க. பாராட்டுறாங்க, தேங்க்ஸுங்கிறாங்க, இந்த பக்கம் திட்டுறாங்க. அவங்களுக்கு கருணாநிதியின் குடும்பம் எப்படி அப்படிங்கிற விஷயமே இன்னும் தெரியல. திராவிட மாடல் வேறு, கருணாநிதியின் குடும்பம் எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம். இதை நான் எப்போவுமே கருணாநிதி குடும்பத்தையும் ஸ்டாலினையும் தாக்கி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் எப்போவுமே நடந்த உண்மைகளை பற்றித்தான் பேசுகிறேன். நான் எதையும் கற்பனையில் பேசலை. நான் எதுக்கு அவங்கள திட்டணும்? ஆளுங்கட்சியில் இருக்கான், தொந்தரவு கொடுப்பாங்க. அப்படி இருந்து ஏன் சொல்லணும், உண்மையை சொல்லணும் நாட்டு மக்களுக்கு. நன்றியில் 2 வகை இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கங்க. வள்ளுவர் அதை பிரித்து காட்டினார். ஒருத்தருக்கு நமக்கு ஒரு உதவி செய்கிறார், அந்த நன்றியை நினைக்கணும், அதுதான் கோட்பாடு. அதில் 2 வகை இருக்கான். ஒருத்தன் நன்றி மறந்துடுவான். அதை வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, நன்றி மறப்பது நன்றன்று அப்படிம்பார். நன்றி மறக்கிறது நல்லது இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறார் ஒரு குறள். ஆனால் இன்னொரு குறளில் நன்றியை கொன்றவர்கள், அது வேறு, அது 2வது கேட்டகரி. நன்றியை கொன்றவன் யாருன்னா, முதல் கேட்டகரி நன்றியை மறக்கிறவன், அதாவது நன்றியை மட்டும் மறந்துடுவான், அவன் கிட்டக்க போக மாட்டான். 2வது கேட்டகரி நன்றியை கொள்றவன் எப்படின்னா, நன்றி செஞ்சவனுக்கு கெடுதல் செய்வான், அவன் தான் நன்றியை கொன்றவன். வள்ளுவர் சொல்கிறது அதுதான். வள்ளுவர் அதுதான் பிரித்தார். நன்றி மறப்பது நன்றென்று அவன் ஒரு கேட்டகரி. என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. செய் நன்றியை கொன்றான் அப்படின்னா என்னென்னா, அந்த நன்றியை செஞ்சவனுக்கு கெடுதல் செய்வான், அவன் தான் செய் நன்றி கொன்றான் வள்ளுவர் சொன்னது. கருணாநிதி குடும்பம் செய் நன்றி கொன்றவர்கள். ஆரம்பத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு 1969 கருணாநிதி அப்போ தான் சீஃப் மினிஸ்டர் ஆகிறார். ஆகும்போது முரசொலி மாறன் கடனில் போயிடுறாரு. வீடு ஏலத்துக்கு வருது. மேகலா பிக்சர்ஸ்னு ஒரு சினிமா தயாரிப்பு கம்பெனி வச்சுருந்தாங்க. அப்போ முரசொலி மாறன் கருணாநிதிகிட்ட போய் கேட்குறாரு, மாமா வீடு ஏலத்துக்கு வந்துடுச்சு. அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, இப்போ தான் சிஎம் ஆகிருக்கேன், என் கிட்டக்க வராத. அவர் சொன்னது, என் கிட்டக்க வராது, இப்போ தான் ஆகிருக்கேன். என்ன செய்கிறதுன்னு அவருக்கு புரியலை. அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, எம்ஜிஆர்கிட்ட போங்க, அவர்கிட்ட ஒரு படம் நடிக்கிறதாருங்கிறத கேளுங்க. படம் நடிக்கிறேன்னு சொல்லிட்டா பத்திரிக்கையில் எம்ஜிஆர் நடிக்கும் அப்படின்னு அந்த படத்து பேரை போட்டுருங்க. போட்டிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் விநியோகஸ்தர்லாம் முதல்ல பணத்தை கொடுத்துருவான், உங்கள் வீட்டை மீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ முரசொலி மாறன் எம்ஜிஆர்கிட்ட போய் வீடு ஏலத்துக்கு போயிடுச்சுங்கும்போது எம்ஜிஆர் சொன்னது, எவ்வளோக்கு போச்சு, நான் பணம் தரேன். இல்லை நீங்கள் பணம் தர வேணாம், ஒரு படத்தில் நடிச்சிங்கன்னா அதுவே எனக்கு போதும், விநியோகஸ்தர் பணத்தை கொடுத்துருவாங்கன்னு சொன்ன உடனே கதையே ரெடி பண்ணல. எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படத்துக்கு பேரை மட்டும் வச்சாங்க, எங்கள் தங்கம் அப்படின்னு போட்டாங்க. அத்தனை விநியோகஸ்தரும் கொண்டாந்து பணத்தை கொடுத்தான். வீடு ஏலத்துக்கு போனதை மீட்டார். மீட்டுட்டு 2 கையையும் கையெடுத்து கும்பிட்டு முரசொலி மாறன் சொன்னது, வாழ்க்கையில் வாழ்நாளில் இந்த நன்றியை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதிட்ட போய் சொன்னார், மாமா எம்ஜிஆர் நடிக்கிறேன்னாரு, வீடு இதாகிடுச்சு. அப்படியா,
அப்படின்ட்டு கருணாநிதி அவரை பார்த்து இப்போ அவர் பேசும்போது மாறனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன், வீடு ரொம்ப தேங்க்ஸ், எங்கள் குடும்பமே உங்களை மறக்காது அப்படின்னு. நான் சொல்கிறது 69. அதுக்கடுத்தது 71 எலெக்ஷன் வந்துடுச்சு. கருணாநிதி முதலமைச்சராக இருக்கார். அண்ணாவுக்கு அப்புறம் தேர்தலை நான் ஃபேஸ் பண்ணணும், தேர்தலை எதிர்கொள்ளணும். அப்பவும் போய் எம்ஜிஆர்கிட்ட காலில் விழுகிறாரு. எப்படின்னா, நீங்கள் சினிமாவில் இருக்கீங்க, நீங்கள் வந்தால் தான் ஓட்டு விழுவோம். அந்த பக்கம் காமராஜர், ராஜாஜி எல்லாம் சேர்ந்துட்டாங்க. திமுக நீ ஒன்றும் இல்லாமல் போயிடும், நீங்கள் எனக்கு மிகப்பெரிய உதவி செய்து என்னை மறுபடியும் முதலமைச்சர் ஆக்கணும்னு ஒன்று எம்ஜிஆர் இப்போ சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். உங்களுக்காக நான் பண்ணுறேன்னு சொல்லி ஒவ்வொரு ஊராக போய் சுற்றுப்பயணம் செஞ்சு திமுக மிகப்பெரிய வெற்றியாகி கருணாநிதி முதலமைச்சர் ஆகிவிட்டார். எம்ஜிஆர் கொண்டு போய் மாலையை போட்டு வந்துடுறார். 71 மருமகனுக்கு வீடு அடமானம் போன வீடை மீட்கிறார். 71 இவர் ஜெயிப்பதற்கு, கருணாநிதி ஜெயிப்பதற்கு ஊராக பிரச்சாரம் செய்து ஜெயிக்க வைத்து முதலமைச்சராக்குகிறார். இந்த குடும்பம் எப்படி குடும்பம் பாருங்கள். ஒரு வருஷத்தில் அதே எம்ஜிஆரை கட்சியை விட்டு கருணாநிதி டிஸ்மிஸ் செய்கிறார். இதுதான் செய் நன்றி கொன்றவர். செய் நன்றி மறந்தவர் இல்லை கருணாநிதி, செய் நன்றி செஞ்சவருக்கு கெடுதல் பண்ணுறது. இது அவருக்கு கைவந்த கலை, அவர் குடும்பத்திற்கு கைவந்த கலை. அதுக்கடுத்தது எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்து ஜெயிச்சு எல்லாம் இதாகி 1977 முதலமைச்சர் ஆகிறார். அப்போ என்னாச்சு, மதுரை முத்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரு. கருணாநிதியை அடிக்க வருகிறார், கெட்ட வார்த்தையில் பேசி வெட்டுவேன் குத்துவேன். உடனே எம்ஜிஆர் அவரை ராமாவரம் தோட்டத்துக்கு அழைத்து, அவனுக்கு மாத பணம் செலவுக்கு பணம் இல்லைன்னு தானே அப்பா அடிக்க போகிறேன்னு மாதம் செலவுக்கு கொடுக்குறார். 77. 79 அதே கருணாநிதி இந்திரா காந்திகிட்ட போய் எம்ஜிஆர் ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யுங்கள்னு. செய் நன்றி கொள்ளுதல். இவர் அடிக்க வந்த மகனுக்கு பொருளாதார ரீதியில் மாதம் பணம் கொடுத்து குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைத்த ஒரு நல்ல மனிதருக்கு ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு போனார். இதுதான் கருணாநிதி, கருணாநிதியின் குடும்பம். இப்படி தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே தான் இப்போ சொல்கிறேன். ஸ்டாலின் என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடி எடுத்துக்கோங்க, ஆட்சியில் முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு அப்பாவுக்கு இறந்த உடனே சமாதி வைக்கணும். அவர் சொல்வார், தவழ்ந்து ஊர்ந்து எடப்பாடி காலில் விழுந்தவர் இந்த ஸ்டாலின். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். மற்றவங்களை கிண்டல் அடிக்கிறார். தவழ்ந்து ஊர்ந்து போனார். போய் கேட்டதுக்கப்புறம் அந்த எடப்பாடி கெட்ட பேரை வாங்கிக்கிட்டு கருணாநிதிக்கு சமாதி அமைத்து கொடுத்தார். ஆட்சிக்கு வந்தவுடன் பழனிசாமிக்கு அறிவில்லைன்னு ஸ்டாலின் அந்த இதை அப்போவே மறந்துடுவாங்க. மறந்தது மட்டும் இல்லை, கெடுதல் பண்ணுவாங்க, கெட்டது பண்ணுவாங்க. அவருக்கு மூளை இல்லைன்ட்டாங்க. செய் நன்றி கொன்றவர்கள். மறந்துட்டு பேசாமல் இருந்தால் பரவாயில்ல, செய் நன்றி கொன்றவர்கள். இதே இவங்க பேசுகிறாங்களே, நிர்மலா சீதாராமன் G2 வரும்போது காலில் போய் விழுந்தாருன்னு சொன்னேன்ல. அடுத்து என்ன செய்தார் ஸ்டாலின்? G2 அந்த அம்மையார் இவருக்கு உதவி செய்தவுடன் தேங்க்ஸ் என்று மெசேஜ் அனுப்பிவிட்டு கனிமொழியவும் திமுக எம்பிக்களையும் தூண்டிவிட்டு பார்லிமெண்ட்டில் இதே நிர்மலா சீதாராமனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எதிர்த்து பேசுன்னு சொன்னார் ஸ்டாலின். காரணம் குடும்ப ஜீன், நன்றி கொள்ளுதல். அதில் இவர்கள் குடும்பமே வல்லவர்கள். அதைத்தான் ஸ்டாலினும் செய்தார். அதனால் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இன்னும் அந்த குடும்பத்தை பற்றி உங்களுக்கு புரியலை. தேங்க்ஸ் சொல்லிட்டு திட்டுறாங்கன்னு வருத்தப்படுறாரு. அது மாடல், திராவிட மாடல் பூரா, திராவிடத்தில் வந்தவன் பூரா அப்படி தான் பண்ணுவான். குறிப்பாக கருணாநிதி குடும்பமும் அவருடைய வாரிசுகளும் நன்றி கொன்றவர்கள். நன்றியை மறக்க மட்டும் செய்ய மாட்டான், நன்றியை செஞ்சவனையக்கே கெடுதல் செய்வதற்கு கொஞ்சம் கூட பயப்பட மாட்டார்கள். அதனால் நிர்மலா சீதாராமன் வருத்தப்பட்டு பிரயோஜனமில்லை. அதனால் அந்த குடும்பத்தை நீங்கள்